வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சேப்பங்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கம்மா, இது 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு. நல்லா மண்ணாக இருக்கும். கொஞ்ச நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதை உரிச்சிக்கணும், ஆற வச்சு உரிச்சிக்கணும். இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா உங்களுக்கு மேல் தோல் கரெக்டாக வந்துடும். நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். பாருங்கம்மா, இந்த மாதிரி உரிச்சிக்கணும். இந்த மாதிரி தோலை உரிச்சோம்மா. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிங்கம்மா. பெரிய பீஸாக இருந்தால் 2 3 போட்டுருங்க. சின்ன பீஸுங்களாக இருந்தால் ஒரு 2 போட்டுருங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, இந்த அளவுக்கு கட் பண்ணணும். பாருங்கம்மா, இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அளவாக கட் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுங்கம்மா. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமா, ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிச்சு. ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கிடுங்கம்மா. பச்சை மிளகாய் 2 அந்த மாதிரி கீறி போட்டுருங்க. பாருங்கம்மா, வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க விடுவோம்மா தக்காளியை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாமா. கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. எப்பயுமே இந்த பொருளெல்லாம் செய்யும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. தீ மீடியமான தீயில் வச்சு தான் செய்யணும். மல்லித்தூள் 1/2 ஸ்பூனுங்கம்மா. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. நல்லா மிக்சிங் ஆகிடும். நான் தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, அப்படியே தான் செய்ய போகிறோம். நல்லா அந்த மிளகாய்த்தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. தயிர் 2 ஸ்பூனுங்கம்மா. தயிர் நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, சேப்பங்கிழங்கு சில டைம் நமுச்சலாக இருக்கும், அதனால தான் ஆட் பண்ணுறேன். தயிர் போட்டால் நமுச்சல் இல்லாமல் இருக்கும். தயிர் போடலாம், இல்லைனா லெமன் போடலாம். 2ல் எது ஒன்றாலும் நீங்கள் போட்டுங்க. தயிர் போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுமா. நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சேப்பங்கிழங்க இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவில் தான் சேப்பங்கிழங்கு நல்லா செவந்து வரணும். தண்ணியில் ஆட் பண்ணக்கூடாது. இவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அதே போல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே செவரு விட்டு நம்ம எடுக்கணும். பாருங்கம்மா, நல்லா எந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு பாருங்கள். பாருங்கம்மா, எந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துருக்கு. 5 நிமிஷத்தில் இந்த அளவுக்கு செவந்துருச்சு பாருங்கம்மா. பச்சை கருவேப்பிலை கொஞ்சமாக பிச்சு போட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. போட்டு கருவேப்பிலை பச்சையாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாம்மா, சேப்பங்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.